வெல்கம் டு எடுஸ்பிரண்ட் அகாடமி. நம்ம இன்னைக்கு 21 February 2024 டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போறோம். ஸோ நம்ம இன்னைக்கு என்னென்ன ஓரல் கண்டென்ட்டா பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, நேஷனல் நியூஸ், அவார்ட் நியூஸ், இன்டர்நேஷனல் நியூஸ், பேங்க் நியூஸ், ஸ்போர்ட்ஸ் நியூஸ், டிஃபென்ஸ் நியூஸ், இம்பார்ட்டன்ஸ் டேஸ் நியூஸ் உங்களுக்கு. ஸோ நமக்கான ஃபர்ஸ்ட் நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்கில் இந்தியா சென்டர் இனாகிரேட்டட் இன் சாம்பல்பூர் ஒடிசா பை யூனியன் மினிஸ்டர் தர்மேந்திர பிரதான். நம்மளோட தர்மேந்திர பிரதான் யூனியன் மினிஸ்டர் என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, ஸ்கில் இந்தியா சென்டர் வந்துட்டு ஃபர்ஸ்ட் இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் ஸ்கில் இந்தியா சென்டர் வந்துட்டு நம்ம ஒடிசால சாம்பல்பூர்ன்ற இடத்துல வந்து ஓபன் பண்ணி வச்சிருக்காங்க. சோ இந்த ஸ்கில் இந்தியா சென்டர் மூலமா நம்ம வந்து யூத்தை வந்து இவங்க வந்துட்டு அவங்களோட ஸ்கில்ஸ் வந்து டெவலப் பண்ணி கொண்டு போலான்ற மாதிரி இவங்க வந்து நோக்கத்துல இந்த சென்டர் ஓபன் பண்ணிருக்காங்க. சோ இப்போ வந்துட்டு நிறைய யூத் வந்துட்டு எஜுகேஷன் முடிச்சதுக்கு அப்புறமேட்டு இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஜாப் கிடைக்குன்னா உங்களுக்கான ஸ்கில் இருந்தா மட்டும் தான் இங்க ஜாப் கிடைக்கும். நீங்க ஜஸ்ட் படிச்சுட்டு வந்தா மட்டும் ஒரு ஜாப் கிடைச்சிடாது உங்களுக்கு. சோ இந்த ஸ்கில்ஸ்லாம் இம்ப்ரூவ் பண்ணா அவங்களோட எம்ப்ளாய்மெண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். சோ அந்த நோக்கத்துல தான் இந்த ஃபர்ஸ்ட் ஸ்கில் இந்தியா சென்டர் வந்து ஓபன் பண்ணி வச்சிருக்காங்க. சோ நெக்ஸ்ட் தர்மேந்திர பிரதான்ன்றது யாருன்னு பாத்தீங்கன்னா, இவர் வந்துட்டு கேபினட் மினிஸ்டர்ல எஜுகேஷன் ஸ்கில் டெவலப்மெண்ட் ஆண்டர்பிரினர்ஷிப் பார்த்துட்டு இருக்காரு உங்களுக்கு. சோ இவர் ஒரு ராஜ்யசபா எம்பி. சோ ராஜ்யசபா மூலமா இவர் வந்து கேபினட் மினிஸ்டர் ஆயிருக்காரு. சோ எந்த கான்ஸ்டிடியூஷன்ல இருந்து வந்திருக்காருன்னு பாத்தீங்கன்னா, நம்ம மத்திய பிரதேசல இருந்து கான்ஸ்டிடியூஷன்ல இருந்து இவர் வந்திருக்காரு உங்களுக்கு. சோ நமக்கான செகண்ட் நியூஸ்ன்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, யூனியன் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் ரிலீசஸ் சோவனியர் காயின்ஸ் அட் SMPCIL 19th ஃபவுண்டேஷன் டே. சோ இந்த SMPCIL ஓட 19th ஃபவுண்டேஷன் டே அன்னைக்கு நம்மளோட நிர்மலா சீதாராமன் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்றது பாத்தீங்கன்னா, ஒரு 3 காயின் வந்து லான்ச் பண்ணி வச்சிருக்காங்க. சோ இந்த 3 காயின்றது என்னன்றது பாத்தீங்கன்னா, ஒரு நம்ம ராமர் கோயில் அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு 1 ஹார்ன் ரெகினான்ஸ் அண்ட் வந்துட்டு ஒரு புத்தா ஒரு பேஸ் பண்ண ஒரு காயின்ஸ். சோ இந்த 3 காயினை வந்துட்டு, அதாவது இந்த காயினை வந்து அச்சிடுறது வந்து பாத்தீங்கன்னா, அதாவது நம்மளோட கரன்சி நோட்ஸ் எல்லாமே அச்சிடுறது பாத்தீங்கன்னா SMPCIL தான். சோ இவங்களோட 19th ஃபவுண்டேஷன் டே அன்னைக்கு வந்துட்டு என்ன பண்ணிருக்காங்கன்ற பாத்தீங்கன்னா, இந்த டைப்ல ஒரு காயின் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. சோ இந்த ஒரு முக்கியமான ஒரு இதை வந்து ரெப்ரசென்ட் பண்ற மாதிரி இந்த காயினை வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. சோ இது முக்கியமான 19th ஃபவுண்டேஷன் டே அன்னைக்கு தான் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் நமக்கு வந்து டீடைலா SMPCIL என்னன்னு பார்க்கலாம். நமக்கு SMPCIL என்றது பாத்தீங்கன்னா செக்யூரிட்டி பிரிண்டிங் அண்ட் மின்டிங் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா உங்களுக்கு. சோ இது வந்துட்டு ஒரு ஒன் ஆஃப் த நம்மளோட கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் தான். இவங்க வந்துட்டு கேட்டகரி மினி ரத்ன கேட்டகரி 1 கேட்டகரியில இருக்காங்க. சோ இவங்க வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபைனான்ஸ் கீழ வருவாங்க. சோ இவங்களோட மெயின் டியூட்டின்றது பாத்தீங்கன்னா வந்து நம்மளோட கரன்சி நோட்ஸ் அண்ட் கரன்சி காயின்ஸ் வந்துட்டு அடிச்செடுக்கிறது தான் வந்து இவங்களோட மெயின் டியூட்டி. சோ இவங்களுக்கு நிறைய இடத்துல பிளான்ட் இருக்குது. மொத்த இந்தியாவில 4 இடத்துல நோட்ஸ் பிரிண்ட் பண்ணுவாங்க. 4 இடத்துல வந்து காயின்ஸ் மின் பண்ணுவாங்க உங்களுக்கு. சோ எல்லாமே இவங்க கீழே தான் வருது. சோ நம்ம இந்தியாவோட கரன்சி அண்ட் காயின்ஸ் வந்துட்டு மின் பண்றதே இவங்க தான் உங்களுக்கு. சோ இவங்களோட 19th ஃபவுண்டேஷன் டே உங்களுக்கு கொண்டாடுற விதமா இவங்க இந்த டைப் ஆஃப் காயின்ஸ் வந்து இவங்க மின் பண்ணிருக்காங்க இப்போதைக்கு. சோ நமக்கான தேர்ட் நியூஸ்ன்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, லெப்டினன்ட் ஜெனரல் உபேந்தர் திவாடி assumes role of the vice chief of army staff உங்களுக்கு. சோ இப்ப கரண்ட் வைஸ் சீஃப் ஆஃப் ஆர்மி ஸ்டாஃப் வந்துட்டு CP மொஹந்தியாவை ரீப்ளேஸ் பண்ணிட்டு இந்த உபேந்திரான்றவர் வர போறாரு உங்களுக்கு. சோ இது வந்துட்டு நம்மளோட ஆர்மிக்கின் சீஃப் இருப்பாங்க. சோ அந்த சீஃபுக்கு வைஸ் சீஃப்னு சொல்லி இருப்பாங்க. சோ இது வந்துட்டு வருஷத்துக்கு வந்துட்டு மாத்திட்டே இருப்பாங்க. சோ இந்த அடிப்படையில இப்ப வந்து உபேந்திராவை நாமினேட் பண்ணிருக்காங்க உங்களுக்கு. சோ நமக்கான ஃபோர்த் நியூஸ்ன்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, இன்டர்நேஷனல் நியூஸ். வருண் கோஷ் மேக்ஸ் history as first Australian center to swear oath on பகவத்கீதை. அதாவது நம்மளோட இந்தியன் ஆரிஜின் வருண் கோஷ்ன்றவர் வந்துட்டு ஆஸ்திரேலியால வந்துட்டு அதாவது வந்து பார்லிமெண்ட்ல அவர் வந்துட்டு பதவி பிரமாணம் எடுக்கும் போது அவர் என்ன பண்ணிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, பகவத்கீதையில அந்த பதவி பிரமாணம் எடுத்திருக்காரு. அதாவது நம்ம ஒரு பொலிட்டிஷியனோ ஒரு எம்எல்ஏ பதவி பிரமாணம் எடுக்கும் போது அவங்க வந்து ஒரு ஸ்பீச் படிப்பாங்கல்ல. சோ அந்த ஸ்பீச்ல வந்துட்டு அவங்க நிறைய விஷயத்த சொல்லுவாங்க. சோ இந்த அடிப்படையில இவர் என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, பகவத்கீதையில அந்த ஸ்பீச் வந்து டெலிவர் பண்ணிருக்காரு உங்களுக்கு. சோ நெக்ஸ்ட் ஆஸ்திரேலியாவோட கேபிட்டல்ன்றது பாத்தீங்கன்னா கேன்பேரியா. அந்த கரன்சின்றது பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியன் டாலர். அந்த ஆஸ்திரேலியாவோட பிரைம் மினிஸ்டர் பாத்தீங்கன்னா ஆந்தனி ஆல்பென்சி. சோ நமக்கான 15 நியூஸ்ன்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, இன்டர்நேஷனல் நியூஸ். இந்தியன் கான்ட்ரிபியூஷன் 1 million to IBCA ஃபண்ட் via UNOSSC strengthening South Cooperation. சோ இப்போ நம்ம இந்தியா கவர்மெண்ட் வந்துட்டு என்ன பண்ணிருக்காங்கன்ற பாத்தீங்கன்னா, அதாவது யுனைடெட் நேஷன் கீழ இருக்கிற ஒரு ஒன் ஆஃப் த ஆர்கனைசேஷன் தான் UNOSSC. சோ இவங்களுக்கு வந்துட்டு $1 million வந்து செக் கொடுத்திருக்காங்க. சோ இந்த செக் வந்து யாருக்கிட்ட கொடுத்திருக்காங்கன்றது பாத்தீங்கன்னா, டைரக்டர் ஆஃப் அதாவது UNOSSOட டைரக்டர் வந்து தீமா அல் ஹைபா இது இவங்களுக்கு வந்துட்டு இந்த செக் கொடுத்திருக்காங்க. சோ இந்த செக் கொடுக்கறது மூலமா இந்த பணம் வந்து கான்ட்ரிபியூட் பண்றது மூலமா சோ அதுல இருக்கிற மெம்பர் ஆஃப் த கண்ட்ரில வந்துட்டு ஹங்கரை வந்துட்டு நம்மளால போக்க முடியுன்ற மாதிரி செக் கொடுத்திருக்காங்க. சோ இந்த செக் மூலமா அந்த ஆர்கனைசேஷன் என்ன பண்ணுவாங்கன்னா, அதுல இருக்க மெம்பர்ஸ் கண்ட்ரில இருக்கிற எந்த கண்ட்ரில இருந்து ஹங்கர் வந்துட்டு அதிகமா இருக்கோ, பவர்ட்டி வந்து கம்மியா இருக்கோ, சோ அந்த கண்ட்ரில பவர்ட்டி இன்க்ரீஸ் பண்ணது, ஹங்கரை வந்து குறைக்கிறது, சோ அந்த மாதிரி வந்துட்டு ஒரு ஸ்டெப் எடுப்பாங்க உங்களுக்கு. சோ நெக்ஸ்ட் இந்த INOSSC யோட ஃபுல் ஃபார்ம் பண்றது பாத்தீங்கன்னா, யுனைடெட் நேஷன்
ஆபீஸ் ஃபார் சவுத் அண்ட் சவுத் கோஆபரேஷன். சோ இவங்க வந்துட்டு எப்போ ஆரம்பிச்சிருக்காங்கன்றது பாத்தீங்கன்னா 1974 ஆரம்பிச்சிருக்காங்க. எப்போ யாரோட இதுல ஆரம்பிச்சிருக்காங்கன்றது பாத்தீங்கன்னா யுனைடெட் நேஷன் ஜெனரல் இவங்க கீழே தான் இவங்க ஆரம்பிச்சிருக்காங்க உங்களுக்கு. சோ இவங்களோட மெயின் டியூட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா இவங்க வந்துட்டு அந்த சவுத் சவுத் கோஆபரேஷன்ல இருக்கிற கண்ட்ரீஸ்க்கு வந்துட்டு ப்ரோமோட்டிங் அண்ட் ஃபெசிலிட்டிங் அப்புறம் நாலேஜ் எக்ஸ்சேஞ்ச் இந்த மாதிரி டியூட்டிஸ்னா அவங்க வந்து பார்ப்பாங்க உங்களுக்கு. சோ நமக்கான 60 நியூஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா MOU signed between IEPFA and DBS Bank to enhance investor awareness உங்களுக்கு. சோ இப்போ IEFA என்னன்னு பாத்தீங்கன்னா இன்வெஸ்டர் எஜுகேஷன் ப்ரொடெக்ஷன் ஃபண்ட் அத்தாரிட்டி. இவங்க என்னன்னு பண்ணிருக்காங்க பாத்தீங்கன்னா நம்ம DBS பேங்க் கூட வந்து MOU சைன் பண்ணிருக்காங்க. சோ இந்த MOU எதுக்கு சைன் பண்ணிருக்காங்கன்றது பாத்தீங்கன்னா டு என்ஹான்ஸ் இன்வெஸ்டர் அவேர்னஸ். சோ இது மெயினாவே வந்துட்டு என்ன பண்ணிருக்காங்க பாத்தீங்கன்னா இவங்க வந்து ஒரு ஒன் ஆஃப் த முக்கியமான லீடிங் ஆர்கனைசேஷன் இன் இந்தியா. சோ இவங்க என்ன பண்றாங்கன்னா அதாவது எந்த இடத்துல ஷேர் போடணும், எந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்ணா கரெக்டா இருக்கும், நமக்கு ரிஸ்க் இல்லாம இருக்கும்ன்ற மாதிரி ஒரு அட்வைஸ் கொடுக்குற ஒரு பாடி தான் இவங்க வந்துட்டு இன்வெஸ்டர் எஜுகேஷன் ப்ரொடெக்ஷன் ஃபண்ட் அத்தாரிட்டி உங்களுக்கு. சோ இவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்கன்றது பாத்தீங்கன்னா DBS பேங்க் கூட சேர்ந்து இந்த எப்படி இன்வெஸ்ட் பண்ணா நம்ம வந்து சேஃபா இருக்கலாம்ன்ற மாதிரி ஒரு அவேர்னஸ் வந்து கிரியேட் பண்றதுக்காண்டி இவங்க கூட சேர்ந்து அவேர்னஸ் கிரியேட் பண்றாங்க உங்களுக்கு. சோ இந்த ஆர்கனைசேஷன் எப்ப தொடங்கப்பட்டிருக்குன்றது பாத்தீங்கன்னா செப்டம்பர் 7, 2016 அப்போ ஆரம்பிச்சிருக்காங்க. சோ இவங்களோட மெயின் நோக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா இன்வெஸ்டருக்கான அவேர்னஸ் கிரியேட் பண்றது, அவங்களை எப்படி பினான்சியல் ஃப்ராட்ல இருந்து ப்ரொடெக்ட் பண்றதா இவங்களோட மெயின் டியூட்டியா உங்களுக்கு. சோ நமக்கான 7th நியூஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆஷிஷ் விஜயகர் அப்பாயிண்டட் MD and CEO of SBI Bank of India. சோ இந்த SBI Bank of Indiaவோட MD and CEO வந்து ஆஷிஷ் விஜயகர் வந்துட்டு அப்பாயின்மெண்ட் பண்ணிருக்காங்க உங்களுக்கு. சோ இவர் வந்துட்டு இந்த SBI பேங்க்ன்றது என்னன்னு பாத்தீங்கன்னா இது வந்து 2019 ஆரம்பிச்ச ஒரு பேங்க் உங்களுக்கு. சோ இவங்க வந்துட்டு ஒரு ஃபர்ஸ்ட் யுனிவர்சல் பேங்க் லைசன்ஸ் வாங்கின ஒரு ஒன் ஆஃப் த பேங்க் வந்து இந்தியால இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் யுனிவர்சல் லெவல்ல இருந்து பேங்க் லைசன்ஸ் வாங்கி நம்ம RBI இருந்து வாங்கின ஃபர்ஸ்ட் பேங்க்ன்றது கேட்டாங்கன்னா SBM பேங்க் தான் உங்களுக்கு. இந்த SBM பேங்க்ன்றது என்ன பேசிஸ்ல ஆபரேட் ஆகுறாங்க பாத்தீங்கன்னா ஷெட்யூல்ட் கமர்ஷியல் பேங்க் அண்டர் ஹோலி ஓன்ட் சப்சிடரி இந்த பேசிஸ்ல அவங்க ஆபரேட் ஆகுறாங்க உங்களுக்கு. சோ நமக்கான 8th நியூஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா ஏசியன் ட்ராக் சைக்கிளிங் சாம்பியன்ஷிப் 2024 கமென்ஸ் இன் நியூ டெல்லி. சோ இப்போ என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ஏசியன் ட்ராக் சைக்கிளிங் சாம்பியன்ஷிப் ஆன ஈவென்ட் வந்துட்டு இப்போ நியூ டெல்லியில ஆரம்பிச்சு வச்சிருக்காங்க. சோ எந்த இடத்துல ஆரம்பிக்க போறாங்கன்றது பாத்தீங்கன்னா இந்திரா காந்தி ஸ்போர்ட்ஸ் காம்ப்ளெக்ஸ் ஆஃப் நியூ டெல்லியில இந்த ஈவென்ட் நடக்க போகுது உங்களுக்கு. சோ இதுல வந்து நம்ம சைடுல இந்தியா சைடுல 22 சைக்கிளிஸ்டும் அது உலகத்துல ஃபேமஸா இருக்க ரொனால்டு சிங் அண்ட் டேவிட் பெக்கம் அண்ட் ஈசோ எல்பன் அண்ட் ரிஜோத் சிங் இவங்க எல்லாருமே வந்து இந்த ஈவென்ட்ல பங்கேற்பாங்க. சோ இந்த ஈவென்ட் வந்து எதை முன்னோட்டமா வச்சு பண்றாங்கன்ற பாத்தீங்கன்னா பாரிஸ் ஒலிம்பிக்கை பேஸ் பண்ணி வச்சு சோ இந்த ஈவென்ட்ல வின் பண்றவங்க வந்து பாரிஸ் ஒலிம்பிக்கு தேர்ந்தெடுப்பாங்க உங்களுக்கு. சோ இந்த ஈவென்ட் பேஸ் பண்ணி தான் பாரிஸ் ஒலிம்பிக்ல இந்த சைக்கிளிங் ஈவென்ட்டுக்கான பர்சன்ஸ் வந்து தேர்ந்தெடுக்க போறாங்க உங்களுக்கு. சோ நெக்ஸ்ட் நமக்கான 9th நியூஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா ஷகித் மைனி அண்ட் ராம்குமார் ராம்நந்தன் கிளின்ச் பெங்களூர் ஓபன் 2024 மென்ஸ் டபுள் டைட்டில். சோ இந்த ஷகித் மைனி அண்ட் ராம்குமார் ராம்நந்தன் என்ன பண்ணிருக்காங்க பாத்தீங்கன்னா இப்ப நடந்த பெங்களூர் ஓபன் 2024 மென்ஸ் டபுள் கேட்டகரியில இவங்க வின் பண்ணிருக்காங்க. சோ இவங்க யாரை டிஃபீட் பண்ணி வின் பண்ணிருக்காங்க பிரான்ஸ் சேர்ந்த 2 பிளேயரை டிஃபீட் பண்ணி இவங்க வந்துட்டு வின் பண்ணிருக்காங்க உங்களுக்கு. சோ நமக்கான 10th நியூஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா சாக்ஷி தராரூர் கன்ஃபர்ட் வித் பிரான்ஸ் ஹையஸ்ட் சிவிலியன் ஹானர் உங்களுக்கு. சோ இப்போ நம்மளோட டிப்ளோமேட் ஆத்தர் அண்ட் பொலிட்டிஷியன் இவங்க வந்துட்டு சாக்ஷி தரூர் தான் வந்துட்டு இவர் என்ன பண்ணிருக்காங்கன்றது பாத்தீங்கன்னா பிரான்ஸ்ல இருக்கிற ஹையஸ்ட் சிவிலியன் அவார்டை இப்போதைக்கு வாங்கியிருக்காரு. சோ இந்த சிவிலியன் அவார்டு வாங்குறது மூலமா இவர் வந்துட்டு ரொம்ப வந்துட்டு பிரான்ஸ்லயே வந்துட்டு இவர் நம்ம ஸ்டேட்ல வந்து நல்லா ஒர்க் பண்ணதுக்காண்டியும் டிப்ளோமேட் ஆத்தர் வந்துட்டு நிறைய பொலிட்டிஷியன் ஒர்க் பண்ணதுக்காண்டியும் இவர் பிரான்ஸ்ல இருந்து அவார்ட் தந்திருக்காங்க உங்களுக்கு. சோ நமக்கான 11th நியூஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா HAL DRDO launches 60 crore upgrade project for Sukhoi 30 KI fleet. சோ இந்த Sukhoi 30 MK ஃபிளைட்ன்றது ஒரு ஃபிளைட்டர் ஜெட். சோ இதுக்கான அந்த ஃபிளைட் வந்து அப்கிரேட் பண்றதுக்கு DRDO வந்துட்டு யார்கிட்ட வந்துட்டு MOU சைன் பண்ணிருக்காங்கன்றது பாத்தீங்கன்னா HAL கிட்ட வந்துட்டு MOU சைன் பண்ணி 60 கோடி ரூபாய்க்கு MOU சைன் பண்ணி இதை வந்து இதோட டெக்னாலஜி வந்து இம்ப்ரூவ் பண்ற மாதிரி. சோ இந்த 2 ஆர்கனைசேஷனும் சேர்ந்து இதோட டெக்னாலஜி இம்ப்ரூவ் பண்ணி இதோட எஃபிஷியன்சி வந்து இம்ப்ரூவ் பண்ண போறாங்க. நெக்ஸ்ட் வந்து 50% வந்து அதோட பார்ட்ஸ் வந்துட்டு நம்ம இந்தியாவிலே பண்ற மாதிரி இப்போ வந்து திட்டத்துல இருக்காங்க உங்களுக்கு. சோ நமக்கான 12th நியூஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் டேஸ். இன்டர்நேஷனல் மதர்ஸ் லாங்குவேஜ் டே செலிபிரேட்ஸ் லிங்குவிஸ்டிக் டைவர்சிட்டி அண்ட் மல்டிலிங்குவேஷன். சோ இன்டர்நேஷனல் மதர்ஸ் டேன்றது வருஷம் வந்து February 21 அன்னைக்கு வந்து கொண்டாடப்படுது. சோ இந்த இன்டர்நேஷனல் மதர்ஸ் டே அன்னைக்கு என்ன சொல்ல வராங்கன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட தாய் மொழி வந்துட்டு ரொம்ப முக்கியமானது. சோ அந்த தாய்மொழியை எப்போதுமே விட்டு கொடுக்க கூடாது. சோ இது எங்க போனாலுமே நம்ம தாய்மொழியை உயர்த்தி நம்ம பேசணும். சோ அதை ப்ரொடெக்ட் பண்ணணும், ப்ரிசர்வ் பண்ணணும். இப்ப நம்ம தமிழ்ன்றது நம்மளோட ஒரு பழமையான மொழி. சோ இது மாதிரி உலகத்தில் நிறைய பழமையான மொழி இருக்கும். சோ அந்த பழமையான மொழி பேசுற மக்கள் வந்துட்டு அதை விட்டுட்டு போகாம அதை வந்துட்டு அவங்க வந்துட்டு ப்ரிசர்வ் பண்ணியும் ப்ரொடெக்ட் பண்ணியும் அதோட பெருமைத்தன்மத்தை வந்துட்டு வெளியே பேசணும்ன்ற மாதிரி இந்த டே வந்து கொண்டாடுறாங்க உங்களுக்கு. சோ நமக்கான கரண்ட் அஃபேர்ஸ் நியூஸ் அவ்வளவுதான் இன்னைக்கு.